ஓவியா வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற காவல்துறையினருக்கும் ரவுடி கும்பலுக்கும் இடையேயான மோதலில் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ ஒருவரை அறிவாளால் தாக்கிய 17 வயது சிறுவன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. காயமடைந்த உதவி ஆய்வாளரும் சிறுவனும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த விரிவான விவரங்களை பார்த்தோம் என்றால், திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி பகுதியில் இரு தரப்பினருக்கிடையே நேற்று இரவு மோதல் ஒன்று ஏற்படுகிறது. இது குறித்த தகவல் கிடைத்தவுடன் விசாரணைக்கு சென்ற காவல் உதவி ஆய்வாளரை அந்த கும்பலில் இருந்த 17 வயது சிறுவன் ஒருவன் தாக்க முயன்றுள்ளான். தன்னை தற்காத்து கொள்ளவும் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வரவும் எஸ்ஐ நடத்திய துப்பாக்கி சூட்டில் சிறுவனின் வயிற்று பகுதியில் குண்டு பாய்ந்துள்ளது. காயமடைந்த சிறுவன் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். இந்த சம்பவத்தில் உதவி ஆய்வாளருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாம் ஏற்கனவே கூறியபடி பாப்பாக்குடி பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன், அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூகத்தினருக்கு இடையே நேற்று இரவு 9 மணிக்கு மேல் ஒரு தகராறு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த மோதல் குறித்து தகவல் அறிந்தவுடன் பாப்பாக்குடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறார். அப்போது ஆத்திரத்தில் இருந்த சிறுவன் இந்த காவல் உதவி ஆய்வாளர் முருகன் மீது அறிவாளால் முதலில் தாக்க முயன்றுள்ளார். எதிர்பாராத இந்த தாக்குதலால் அதிர்ச்சி அடைந்த உதவி ஆய்வாளர் அந்த சிறுவன் என்பதால் அவர் மீது முதலில் தாக்குதல் எதுவும் நடைபெறாத வண்ணம் காப்பாற்றுவதற்காக, கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அருகில் இருந்த ஒரு வீட்டிற்குள் செல்கிறார். அந்த வீட்டிற்குள் கழிவறைக்குள் சென்று விடுகிறார் முருகன். இருந்த போதிலும் உள்ளே உதவி ஆய்வாளர் முருகன் வீட்டின் கழிவறையில் இருந்து இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கும் நிலையிலும் சிறுவன் ஆத்திரத்துடன் விடாமல் கழிவறையின் கதவையும் அறிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளான். ஓவியா, இந்த கொடூர செயலின் போது கழிவறை கதவின் வழியாக ஏற்பட்ட தாக்குதலால் உள்ளே இருந்த உதவி ஆய்வாளர் முருகனுக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியான தாக்குதலால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழலை உணர்ந்த உதவி ஆய்வாளர் முருகன் தற்காப்புக்காக தனது துப்பாக்கியால் சிறுவனின் வயிற்று பகுதியை நோக்கி சுட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் குண்டு பாய்ந்து கீழே விழுந்த சிறுவன் உடனடியாக காவல்துறையினரால் மீட்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நள்ளிரவு 1 மணி அளவில் கொண்டு செல்லப்பட்டான். அங்கு அவனுக்கு தீவிர சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. சிறுவனின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என மருத்துவமனை நிர்வாகம் தற்போது சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் கேட்டபோது தெரிவித்தது. இந்த சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. பாப்பாக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோதலின் பின்னணி, சிறுவனின் செயல் மற்றும் துப்பாக்கி சூடு நடந்ததற்கான முழுமையான சூழ்நிலைகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாப்பாக்குடி பகுதியில் மேலும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்கும் பொருட்டு கூடுதல் காவல் படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எது எப்படி இருந்தாலும் காவல்துறையின் நடவடிக்கை பலமாக பல்வேறு சமயங்களில் இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே நாம் பலமுறை தெரிவித்தபடி நேற்று முன்தினம் நடந்த அரிவாள்வெட்டில் நடந்த படுகொலை வழக்கின் பரபரப்பு அடங்குவதற்குள் துப்பாக்கிச் சூடு, அதுவும் 17 வயது சிறுவன் ஒருவன் மீது நடத்தப்பட்டதும், அந்த 17 வயது சிறுவன் தொடர்ந்து காவல்துறையினரை தாக்க முயற்சி செய்த சம்பவமும் எப்போதும் போல் திருநெல்வேலியில் பரபரப்பையும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி வருகிறது என்பது மறக்க முடியாத உண்மை. ஓவியா.